நெக்ஸ்ட்டு வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? சோழன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு நிலா கால் பண்ணுறாங்க. எங்கே இருக்கீங்க நிலா, நான் வந்துட்டேன்னு சொல்லி. இருங்க சோழன், நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க ராகவ் கிட்ட. சரி ராகவ், நான் போகிறேன்னு சொல்லிட்டு. இல்லை என்னாச்சுன்னு கேட்கவும், இல்லை எனக்கு ஒரு மாதிரி தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் வேணால் ட்ராப் பண்ணவான்னு கேட்குறாங்க ராகவ். உடனே நிலா, இல்லை சோழன் ஆல்ரெடி வந்து வெயிட் பண்ணுறாங்க, நான் சோழன் கூட போகிறேன்னு சொல்லிட்டு. உடனே திவ்யா பக்கத்தில் கேட்குறாங்க, நான் வேணால் விடுவாடின்ட்டு. இல்லை வேணாம் நானே போகிறேன்னு சொல்லிட்டு கீழே சோழனை பார்க்க போகிறாங்க நிலா. உடனே பின்னாடி ராகவும் கிளம்பி வராரு. அப்போ ராகவ் சொல்கிறாங்க சோழனை பார்த்து, ப்ரோ இங்கே பாருங்கள், நிலாவை பத்திரமா கூப்பிட்டு போங்க, ஸ்பீட் பிரேக்லலாம் கொஞ்சம் மெதுவாக போங்க, ஆல்ரெடி அவங்களுக்கு தலைவலின்னு சொன்னாங்க, அதனால் பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போங்க. நீங்கள் வீட்டுக்கு போனது வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் ப்ரோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்களா, வீட்டுக்கு போனது கால் பண்ணுறீங்களான்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோழன் அமைதியாக இருக்கா. உடனே ராகவ் வந்துட்டு சோழனோட ஃபோனை வாங்கி அவரே நம்பர் சேவ் பண்ணி கொடுக்குறாரு. உடனே அங்கேருந்து கடுப்பாக கிளம்பி போகிறாரு சோழன். உடனே நிலா கேட்குறாங்க காரில், என்னாச்சு சோழன், எப்போவுமே நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க, இன்றைக்கி என்ன சைலண்ட்டாக வரீங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, தலைவலின்னு சொல்லி மலிப்பிடுறாரு. உடனே நிலா தும்பிடுறாங்க. தும்பினோடனே டிஷ்யூ பேப்பர் எங்கே சோழன் கேட்கவும், அங்கே பக்கத்தில் தான் இருக்குது பாருங்கன்னு சொன்னது. அங்கே பக்கத்தில் வந்துட்டு வாட்ச் இருக்கிறத பார்க்குறாங்க. யார் சோழன் இது உங்களுக்கு கொடுத்தா, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே அது நல்லா பாருங்கள், அது கேர்ள்ஸ் வாட்சுன்னு சொல்கிறாங்க சோழன். ஏதோ என்னால் முடிஞ்சது இது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கிஃப்ட்டு கொடுக்குதுன்னு நினைக்கிது ஒரு பெரிய மனசுங்க, இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க நிலா. உடனே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் ஒரு அப்செட்டாக உக்காந்துட்டு இருக்காங்க சோழன். பல்லவன் அது தெரியாமல் வெளியே வந்து, என்ன நீ இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு சோழனை கட்டி பிடிச்சிங்களா, லவ் யூ சொன்னீங்களா, இதுக்கப்புறம் உங்கள் கூட தான் வாழுவேன், இதுக்கப்புறம் நான் எங்கேயும் போக மாட்டேன் சொன்னீங்களாம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பல்லவனை பார்த்துட்டு நிலா, நானா அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை, எல்லாமே பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பல்லவன் சோழன்கிட்ட, என்னன்னா நீ இதெல்லாம் சொல்லிங்களே, சும்மா சொல்லி ஏமாத்திட்டியா, இப்படியெல்லாம் நடக்கவே இல்லை அண்ணி சொல்கிறாங்க. சொன்னதும், ஆமாண்டா நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கீங்க, நான் மட்டும்தான் என் வாழ்க்கை மட்டும்தான் இப்படி இருக்குது, நான் அது கூட பொய் சொல்லி கூட நான் சந்தோஷப்பட்டு கூடாதா, என் வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்காது, இது இந்த மாதிரி பொய் சொல்லியாச்சும் நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன், விடுங்களாண்டான்னு சொல்லி ரொம்ப கடுப்பாக அங்கேருந்து பேசிட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க சோழன். உடனே பல்லவன், நான் தான் ஏதோ ஒன்று சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பல்லவங்கிட்ட. சரி விடுடா, நானே அது பெருசாக எடுத்துக்கலாம், நீ ஏன்டா ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனே பாண்டியும் சொல்கிறான், டேய் அவன் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு நமக்கு தெரியலடா, எப்பவுமே அவன் பொய் தான் சொல்லுவான்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறான் சோழன். உடனே கேட்டுட்டு இருந்து வந்து, எனக்கு சொந்த குடும்பமே இப்படியெல்லாம் இருந்தால் எப்படிடா, ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடான்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுத்த மாதிரி பேசிட்டு வாசலில் போய் உக்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சோழன். உடனே நிலாவும் பின்னாடி. நெக்ஸ்ட்டு வரப்போகிற எபிசோட்லையாச்சு சோழன் யார்கிட்டயாச்சும் மனம் திறந்து ராகவ் சொன்னதை பற்றி சொல்லுவாங்களான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.